8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி யாரோ ஒருத்தர் நண்பராகவும் யாரோ ஒருத்தர் கடுமையான எதிர்நிலையாகவும் எதிரியாகவும் வந்துருவார். அப்போ அந்த கடுமையான எதிரி யாரோ அவர் தான் கடுமையா வச்சு உங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். எப்போங்க? தசையில. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் வாட்ஸ் 6-8 தசா புக்தி மீன்ஸ் 6-8 தசா புக்தி அதிபதிகள் தசாபுக்தி ப்ராப்ளம் கொடுக்குமா? 6-8 இருக்கும் கிரகங்கள் தசாபுக்தியில் ப்ராப்ளம் கொடுக்குமா? அல்லது 6-8 மாதிரியான அமைப்புகளில் சஷ்டாஷ்டக தசாநாதனுக்கு 6-8 இருக்கும்போது ப்ராப்ளம் கொடுக்கணுமா? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்குறீங்க. கேள்வி பெருசாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேன். சரி, புரிஞ்சுக்கிட்ட அமைப்புகளில் என்ன கேட்குறீங்க? தசாநாதன் 6-8ஆம் அதிபதிகள், குறிப்பாக 6-8ஆம் அதிபதிகள் தசையோ புக்தியோ வரும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, எந்த லக்னத்துக்குமே பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 2 அதிபதிகளில் ஒருத்தர் நண்பராகவும் ஒருத்தர் ஜென்ம பகையாளியாகவும் வருவார். மேஷ லக்னத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதி புதன் கடுமையான பகையாளின்னு வருவார். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியே சுக்கிரனாகவும் 8ஆம் அதிபதி குருவாகவும் வருவார். குரு கடுமையான எதிர்த்தன்மை கொண்டவர். சுக்கிரன் மிதுன லக்னத்துக்குன்னு எடுத்தீங்க, மிதுன கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ஒரு செவ்வாயின் கடுமையான அமைப்புகளில் வருவார். கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சனின்னு வருவார், ஆனால் நண்பர்னு வருவார். 8ஆம் அதிபதி கன்னி லக்னத்துக்கு கடுமையான அமைப்புகளில் கெடுபலனை மட்டும் செய்யக்கூடியவராக வருவார். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் கடுமையான எதிரியாகவும் 8ஆம் அதிபதி சனி நண்பரான அமைப்புகள்லையும் வருவார். கூடுதலாக சர வீட்லையும் வருவார். இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இயல்பாக உங்களுடைய லக்னத்துக்கு 2 அமைப்புகளில் 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும். அதில் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி யாரோ ஒருத்தர் நண்பராகவும் யாரோ ஒருத்தர் கடுமையான எதிர்நிலையாகவும் எதிரியாகவும் வந்துருவார். அப்போ அந்த கடுமையான எதிரி யாரோ அவர் தான் கடுமையாக வச்சு உங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். எப்போங்க? தசையில். ஓகேங்களா? எனக்கு 6ஆம் அதிபதி தசை வரலைங்க, 8ஆம் அதிபதி தசை வரலைங்க, நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். புக்தி மட்டும் வருதுங்க. தசாநாதனை பார்த்து தான் நீங்கள் புக்தியை எடுக்கணும். தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகம் இதுவும் அதிகமான விதி விலக்கோடு இருக்கு. 6க்கு 8ல் மறைஞ்சிருக்கிறாங்க, 6க்கு 12ல் மறைஞ்சு லாபத்தோட தொடர்பில் இருக்காங்க. இந்த அமைப்புகள் வேறு மாதிரியான தன்மைகளை கொடுக்கும். ஓகே, சஷ்டாஷ்டக அமைப்புகளில் வரும்பொழுது கடுமையான இழப்புகள் வருமா? கடுமையான இழப்புகள் வந்தால் தான் அதுக்கு பேர் சஷ்டாஷ்டகம், வரலன்னா அதுக்கு பேர் சஷ்டாஷ்டகம் இல்லைல்ல. 6-8 அமைப்புகள் எந்த ஒரு யோக தசையாக இருந்தாலும் அந்த தசாநாதனுக்கு 6லையும் 8லையும் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மையை செஞ்சே தீருங்க. லக்னம் லக்னாதிபதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கடுமையான உறவுகளை இழக்க பிரிய வைக்கக்கூடிய தன்மையும் இது செய்யும். எந்த இடத்துலையும் ஜோதிடத்தில் 6-8ன்ற அமைப்புகள் வந்துடுது. இது பாவத் பாவக விதிப்படி 6-8 வந்தாலும் சரி, தசாநாதனுக்கு 6-8ஆக வந்தாலும் சரி, லக்னத்துக்கு 6-8ஆக வந்தாலும் சரி, ஏதோ ஒரு தேவையில்லாத அமைப்புகளை பண்ண போது இல்லைங்க. எனக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளுக்கு கொண்டு போறாரு. அப்போ இது என்னங்க, இது நல்ல விஷயம் தானேன்னு கேட்டால், நீங்கள் பிறந்த இடத்துல சாதிக்கிறது தானேங்க சாதனை. யாருக்கோ எங்கேயோ தெரியாமல் கண்ணுது உங்களுக்கு தெரியாத புரியாத இடத்துல போய் பெரிய பங்களோ ஹவுஸ் கட்டி நீங்கள் வாழ்றது பெருசா, உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு உங்களை கீழே தள்ளணும்னு நினச்ச சொந்தக்காரங்க முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது பெருசா? அந்த பிறந்த இடத்துல சாதிக்கணும். அப்போ அந்த 6-8 அமைப்பு 8-12 அமைப்பு சுபத்துவ தன்மையில் என்ன பண்ணுது? பிறந்த இடத்துல உங்களை இருக்க விடாம பண்ணுது இல்லை அந்த தன்மை. பிறந்த இடத்துல சம்பாதிக்க முடியாது, பிறந்த இடத்துல சாதிக்க முடியாது. 6ஆம் பாவகம் என்னது? வேலையும் கொடுக்கும், தீர்க்க முடியாத நோயையும் கொடுத்துரும், கூடுதலாக வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகளையும் கொடுக்கும், அடுத்தவங்க காசையும் கொடுக்கும், நல்ல வேலைக்காரங்களையும் கொடுக்கும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் மைனஸ்னு வருதா? இதில் எதனை அந்த கிரகம் கொடுக்க போகுது? கடுமையான 6ஆம் அதிபதிங்க. யாரு? ஓரளவுக்கு கடுமையான 6ஆம் அதிபதி சிம்ம லக்னத்துக்கு சனி 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருக்காரு. இவர் என்ன செய்வார்? ஒருவேளை சூரியனோட இணைஞ்சிருக்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், 6ல் இருந்து அவர் 8 பார்ப்பாரு. சூரியனோட இணைஞ்சிருக்கிறாரு, லக்னத்தில் சிம்மத்தில் ஒரு ராகு இருக்கிறாரு. சனி தசை காலை உடச்சி உங்களை வீட்டில் வைக்க போகுது. சனி தசை 60 வயசில் 80 வயசில் வருது. 60 வயசில் வரக்கூடிய சனி உங்களை ஆளையே காலி பண்ண போகுது. 20 வயசில் வர்ற சனி உங்கள் காலை உடச்சி ஒரு இடத்துல வைக்க போகுது.
இந்த அமைப்புகள் இருக்கா? ஏங்க 6ஆம் இடத்துல சனி இருந்தால் 6ஆம் பாவகத்தை கெடுக்கணுமே, 6ஆம் பாவகத்தை கெடுப்பார், கூடுதலாக 12ஆம் பாவகத்தில் உங்களுடைய சுதந்திரத்தையும் கெடுப்பார் பார்வையோட அடிப்படையில். அப்போ உங்கள் சுதந்திரம் கெடுக்கப்படுது, நீங்கள் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்படுறீங்க. கால் பாதம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் பாவகத்தை பார்க்குறாரு, 6ல் இருந்தால் மீனத்தையும் பார்ப்பார், காலபுருஷ தத்துவத்தினுடைய பாதத்தையும் பார்ப்பார். அப்போது உங்களுடைய காலில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் அந்த தன்மையில் வரும். சரிங்க, இதே சனி இருக்கிறாருங்க, சுக்கரனோட சேர்ந்துருக்கிறாருங்க, கிட்டத்தட்ட உச்ச குருவினுடைய பார்வையில் இருக்காருங்க, கூடுதலாக பௌர்ணமி சந்திரனோட இணைஞ்சிருக்கிறாருங்க, இல்லை வளர்பிறை சந்திரனோட அமைப்புகளில் இணைஞ்சிருக்கிறாரு, லக்னத்திலே சூரியன் வந்துடுறாரு, இங்கே சனி தசை வருது. இந்த சனி என்ன பண்ணுவார்? வெளிநாடு, வெளி மாநிலம், குடிக்கக்கூடாத திரவம் சார்ந்த அமைப்புகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நிலத்தை நோண்டுறது, மண்ணை நோண்டுறது, குவாரி, மைனிங்கு, இந்த ஜல்லிக்கல் மாதிரியான க்ரஷரன் மாதிரியான அமைப்புகளில் உங்களை சம்பாதிக்க வைக்கிறாரு. என்னங்க மாறி போச்சு? கெடுக்க வந்த பிளானெட்டு உங்களுக்கு தசாநாதனா சுபத்துவமாக வந்துடுறாரு. முதல்ல ராகு இருந்த லக்னத்தில் இப்போ லக்னாதிபதி ஆட்சியாக அமர்ந்துடுறாரு. இதே அமைப்பில் லக்னாதிபதி அப்படியே பேசி இதில் மேஷத்தில் உச்சமாயிடுறாரு. இந்த சனி தசையில் தானே நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. எந்த வழியில்? திருட்டுத்தனமாக அடுத்து உங்கள் காசை சம்பாதிக்க போகிறீங்க. வெளியில் சனி சம்பந்தம் நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேங்க, இரும்பு பண்ணுறேங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் வேறு ஏதோ மனிதருக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்ற தன்மையெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். ஏங்க, அவர் 6ஆம் அதிபதி, திருட்டுத்தனமானவர், திருடி கொடுக்கவர், தேவையில்லாதவர், தப்பு பண்ணுறவர், தப்பு பண்ணி உங்களை சம்பாதிக்க வைக்கிறாரு லக்னாதிபதி உச்சம்னால. லக்னாதிபதி நீச்சம்ங்க, லக்னத்தில் ராகுங்க, இந்த சனி தசையில் ஆள் அவுட்டுங்க, செத்தே போயிடுவாங்க. நீங்கள் என்ன பூஜை வேணாலும் பண்ணிங்க, எந்த கோயிலுக்கு வேணாலும் நேர்த்தி கடன் பண்ணிக்கங்க. இந்த லக்னாதிபதி நீச்சமாகி லக்னத்தில் ராகு சனி தசை வந்தால் அந்த அந்த 6ஆம் இடத்து சனி லக்னத்தை பார்ப்பாரு. ஓகேங்களா? கூடுதலாக செவ்வாய் உச்சமாக போடுங்களேன். இந்த சனி தசையை தாண்டவே மாட்டாங்கங்க. லக்ன சுபத்துவம் சூரியனுக்கு சுபத்துவம் இல்லாத நிலையில். லக்னத்தில் குரு இருக்கிறாருங்க, இல்லை அடிப்படுறாரு, பிரச்சனை படுறாரு, ஆனால் மீண்டு வந்துடுறாரு. லக்னம் கடுமையான பாபத்துவம், லக்னாதிபதிக்கு எந்த விதமான சுபத்துவமும் இல்லை, சனி செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாருன்றப்ப இந்த சனி தசையில் விபத்து நடக்கலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியம் அடையணும். இவ்வளோ வாங்க ஜோசியம். அப்போது 6, 8 அமைப்புகள்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுது. 6ஆம் இடம் தீராத நோய், 8ஆம் இடம் தீர்க்க முடிகிற நோய், 6ஆம் இடத்துல வேலை கிடைக்க போகுது, 8ஆம் இடத்துல வித்தியாசமான லாபம் கிடைக்க போகுது, மேலேருந்து கீழே விழுவுறது 8ஆம் இடம், திடீர்னு காணாமல் போகிறது 8ஆம் இடம், நிரந்தரமாக பிரிகிறது 8ஆம் இடம், 12ஆம் இடம் விரயம், 6ஆம் பாவகம் பிரச்சனையை கொடுக்குதுன்ற மாதிரியான 6, 8ன்றது அந்த லக்னத்தையும் எல்லாத்தையும் வார்த்தை பாய் இன்ச்சு கேளுங்க, லக்னத்தையும் லக்னாதிபதியையும் தசாநாதனின் சுபத்துவ நிலையும் வச்சு இந்த மொத்த ப்ராசஸும் நடக்குங்க. ஆனாலும் 6, 8 அதீத சுபத்துவத்துக்கு லக்னம் லக்னாதிபதி உச்சமாயி அப்படியே சனியை சுபத்துவமாக போட்டாலும் திருட்டுத்தனத்தில் தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் திருடுறவர் 6ஆம் பாவகம் கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதிக்கிற இடம். புரியுதுங்களா? முடியாத பட்சத்தில் 100 பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு ப்ராப்பராக சம்பளம் கொடுக்காம அவங்களோட உழைப்பையாவது திருட வைப்பார் அந்த சனி தசை. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.